வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் முன்னால் வந்துடலாம், தள்ளி வந்துடலாம். ரொம்ப கேப்பாக இருக்குது. வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளே வந்துடலாம். ஜிப்ரீலு அத்தா லைலத அஸ்ரா ورب دعا لحضرته الله 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 نال شرفا والله عفا عما سلفا من أمته الله 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 فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته الله 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 الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ومن يعدل إن لم أعدل أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கைமிக்க உம்மத்தார்களே, எனது அருமை சகோதரர்களே, இல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் மகத்தான பிறருளால் பாளையங்கோட்டை மிலிட்டரி லைன் ஜுமா பள்ளிவாசல் சார்பாக அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த தின நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாய்
எழிலோடும் எழுச்சியோடும் இங்கே வருடந்தோறும் நடத்தி வருகிற அடிப்படையில் இன்றைய தினம் இப்பொழுது இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், மிலிட்டரி லைன் ஜும்மா பள்ளிவாசலினுடைய ஜமாஅத் தலைவர் கண்ணியமிகு மௌலானா அல்ஹாஜ் பேராசிரியர் கே சையது அப்பாஸ் அவர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஜமாஅத்தினுடைய செயலாளர் அல்ஹாஜ் பா ஃபசுல் ரஹ்மான் சாஹிப் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பிக்கக்கூடிய இந்த ஜமாஅத்தினுடைய உதவி தலைவர் கமாலுத்தீன் சாஹிப் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, எனக்கு முன்னர் கிராத்து ஓதி அமைந்திருக்கிற அருமை பிள்ளை அனஸ் இப்ராஹிம், வரவேற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற இந்த ஜமாஅத்தினுடைய இணைச் செயலாளர் அல்ஹாஜ் NS முத்து முகமது சாஹிப் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிறகு நிறைவுரையாற்றவிருக்கிற சென்னை பாலவாக்கம் ஜும்ஆ மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், நாடறிந்த நாவலர் மௌலவி அல் ஹாஃபில் ஏயு அபூபக்கர் ஆலிம் உஸ்மானி ஹசரத் அவர்களே, இங்கே மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஜமாஅத்தார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, பாசத்திற்கினிய சிறுவர்களே, ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களே, இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இதன் பயனால் நபியினுடைய மஹப்பத்தை, நேசத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அந்த மஹப்பத்தின் விளைவால் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாய், அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்துபவர்களால் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், நல்லடியார்களோடு நபியோடு நாம் சங்கமிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு என் உரை தொடங்குகிறேன். இங்கே ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறிவார்ந்த அணுகுமுறை, அண்ணல் நபியின் அறிவார்ந்த அணுகுமுறை, the intellectual approach of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இப்படித்தான் சொல்ல முடியும். காலத்திற்கேற்ப தரப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, நீண்ட ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த தலைப்பை அணுக வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் குறுகிய நேரத்தில், குறைந்த நேரத்தில் தலைப்பிற்கு தகுந்த சில கருத்துக்களை நான் சொல்லி நான் அமைவேன். அருமையான பெருமக்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே தனித்துவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். இந்த உலக வரலாற்றில் அவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய சித்தாந்தத்தை, கொள்கை கோட்பாடுகளை ஏற்காதவர்களாலும் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். வெற்றி பெற்ற மனிதராக திகழ்கிறார்கள். உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய வெற்றி வாகை சூடிய ஒரு வரலாற்றிற்கு சொந்தக்காரர் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படைகளாக நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய அணுகுமுறைதான் அமைந்திருந்தது. அறிவார்ந்த அணுகுமுறைதான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் உயர்விற்கும் அது காரணமாக அமைந்திருந்தது. மனித உள்ளங்களை ஈர்த்த விஷயமாக, மனித உள்ளங்களை கவர்ந்த விஷயமாக இன்றைக்கு உலகத்திலே பேசப்படுகிற ஒரு விஷயம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறிவார்ந்த அணுகுமுறை தான். இந்த அறிவார்ந்த அணுகுமுறையால் தான் அவர்கள் நல்லிணக்கத்தை அவர்கள் போதித்தார்கள். அறிவார்ந்த அணுகுமுறை என்று சொன்னால் அதன் உள்ளே அமைகிற விஷயங்கள் ஹார்மோனியல் அப்ரோச், சாஃப்ட் அப்ரோச்,
எல்லாமே இந்த இன்டலெக்சுவல் அப்ரோச் அப்படிங்கிற அந்த டாபிக்கு கீழே வருகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் அறிவார்ந்த ரீதியில் அவர்கள் அணுகுமுறைகளை அமைத்து கொண்டதால் தான் அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த காரியங்கள், நடவடிக்கைகள் நல்லிணக்கத்திற்கு காரணமாக அமைந்தது. அவர்களுடைய மென்மையான அணுகுமுறையால் மக்கள் உள்ளங்களை கவர்ந்தெழுத்தார்கள். எந்த கட்டத்திலும் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல், எந்த கட்டத்திலும் விமர்சனத்திற்காக அவர்கள் விமர்சனத்தால் அவர்கள் உந்துதல் சக்திக்கு உட்படாமல், தன்னுடைய குணத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டில் நிலையாக இருந்த காரணத்தினால்தான் இன்றளவும் அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள். கியாமத்தினால் வரையிலும் உலகத்தில் வாழும் பெருமக்களால், அறிஞர்களால் அவர்கள் பாராட்டப் பெறுகிறார்கள். பெருமக்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள், அணுகுமுறைகளுக்கு நாம் உதாரணத்தை சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே அவர்களிடத்தில் இருந்த ஒரு உயர்ந்த சுபாவம், உயர்ந்த ஒரு குணம், அவர்களுடைய நடவடிக்கைகளால் பிரச்சனைகள் தீர்ந்தது. அவர்களுடைய அணுகுமுறைகளால் குழப்பங்கள் ஒழிந்தது. அதற்கு நல்லதொரு உதாரணம் கிபி 605 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால தங்களுக்கு 35 வயது மக்கமா நகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கஅபத்துல்லாஹுவை புதுப்பித்து கட்டக்கூடிய அரும்பணி நடைபெற்றது. கஅபத்துல்லாவை புதுப்பித்து கட்ட வேண்டிய ஒரு சூழல், அது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அது சிதைந்து போயிருந்தது. கஅபத்துல்லாஹுவை கட்டுகிறார்கள். அங்கே மக்கா வாசிகள் எல்லோரும் சேர்ந்து பல்வேறு கிளைகளாக, கோத்திரங்களாக இருந்தவர்கள் எல்லாம் இணைந்து அந்த புனித ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும், அதை புதுப்பித்து கட்டுமான பணியில் இருக்கிறார்கள். கஅபாவிலே தான் அல் ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல் பதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். அந்த கல்லை அதை உரிய இடத்திலே வைக்க வேண்டும். கட்டுமானத்திற்காக அது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடம் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தினுடைய ஒரு மைய பகுதியில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. 4 மூலைகளில் ஒரு மூலையிலே ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது. நாம் தவாஃபை ஆரம்பிக்கிற அந்த இடம் அதுதான். அந்த பகுதியில் அந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டம் வருகிறது. இங்கே மக்காவில் இருந்த கபீலாக்கள், கோத்திரத்தார்கள் எல்லோரும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து தாங்கள் வைக்க வேண்டும் என்று விரும்பினார். எல்லோருடைய விருப்பம் என்ன, எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்றால், அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நாம் எடுத்து வைக்கலாம். இப்போ அடிக்கல் நாட்டுறதில் ஒரு காரியம் நம்ம ஊரில் இருக்குல்ல, நம்ம நாட்டில் இருக்குது. அடிக்கல் நாட்டுவது யாரை வச்சு நட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய தலைவர், உயர்ந்த மனிதரை வைத்து தான் அந்த அடிக்கல் போடுவாங்க. அடிக்கல் நட்டுறதுன்னு சொல்லி அந்த செரமனி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லையிங் ப்ரோக்ராம் அப்படின்னு நடத்துகிறோம். அதே போல் எப்படி அடிக்கல் நாட்டுவதை விட மிக முக்கியமான ஒரு காரியமாக அந்த அரபுலக மக்களுக்கு அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கிற அந்த காரியம் இருந்தது. எனவே அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நாம தான் வைக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் போட்டி போட்டாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த வரலாற்று செய்தி எழுதக்கூடிய முஹம்மது ரிலா போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், பல்வேறு ஆசிரியர்களும் எழுதுகிறார்கள். அந்த நாளில் ஒரு 6-7 நாட்கள் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. எல்லோரும் நாங்கள் தான் வைப்போம், வேறு யாராவது கை வச்சா கையை வெட்டிடுவோம், சண்டைக்கு தயாராக இருப்போம். அது புனித இடம், புனித கஅபா, புனித ஹரம் ஷரீஃப் என்றெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து அந்த கல்லை எடுத்து வைக்கிற விஷயத்தில் யாராவது குறுக்க வந்து நின்னா அவங்களோட சண்டைக்கு தயார் அப்படிங்கிற அளவிற்கு, குறிப்பாக பனு அப்துத்தார், பனு அதி போன்ற மக்காவினுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் உறுதி எடுத்தாங்களாம், உறுதிமொழி,
எதில் உறுதி எடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கெல்லாம் இவ்வளவு ஆவேசமா என்று கேட்கிற அளவிற்கு இருக்கும். தட்டிலே இரத்தத்தை ஊற்றி வைத்துக்கொண்டு தட்டில் ஊற்றப்பட்டிருக்கிற இரத்தத்தில் கை வைத்து சபதம் எடுத்தாங்களாம். ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து நம் குடும்பத்துக்காரங்க தான் வைக்கணும், வேற யாராவது இதை குறுக்க வந்து நின்னா அவர்களோடு சண்டைக்கு போவோம், யுத்தம் செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். கடைசி பெரிய ஒரு டென்ஷனான ஒரு சூழல், ஒரு கலவர சூழலில் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் வயதானவர்கள் ஒரு யோசனை சொன்னார்கள். எப்பா, இந்த பிரச்சனையை தீர்வதற்கு நாம் ஒருத்தரை தீர்ப்பாளராக நீதிபதியாக நாம் நியமிப்போம், நடுவராக. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த தீர்ப்பை நாம் செயல்படுத்துவோம் என்றார்கள். இது நல்ல கருத்தாக இருக்கிறது. யாரை தீர்ப்பாளராக நியமிப்பது, நடுவராக யாரை நியமிப்பது சொன்னாங்க. நாளை காலை அதிகாலை பொழுதிலே இந்த கஅபாவிற்கு யார் வருகிறாரோ ஒரு வாசலை சொன்னார்கள். பாபு பனி ஷைபா, இந்த வாசல் வழியாக யார் வருகிறாரோ அவரை நாம் நடுவராக நியமிப்போம் என்று முடிவெடுத்தார்கள். நல்ல யோசனையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செயல்படலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதிகாலையில் எல்லோரும் காத்திருக்கிறார்கள், யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். வந்தால் ஒரு உருவம் வருகிறார். அதிகாலை நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வாசல் வழியாக வருகிறார்கள். நெருங்கி வந்த பொழுது யார் என்று பார்த்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹாதல் அமீன் கத் ரதீனா, இதோ நம்பிக்கையாளர் அல் அமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ முஹம்மது வந்து விட்டார், அவர் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அவர், எங்களுக்கு திருப்தியானவர், அவர் தீர்ப்பு சொல்லட்டும் என்று சொன்னார்கள். எல்லோரும் யோகோபித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த விஷயத்திற்கு நடுவராக ஏற்றுக்கொண்டார்கள். வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எப்படி அந்த விஷயத்தை எப்படி அணுகினார்கள், எப்படி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை, ஒரு போர் மேகத்தை, அந்த போர் மேகம் சூழ்ந்த அந்த சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்தோம் தீர்ப்பாளராக நடுவராக நியமிக்கப்பட்டால் நாம் எப்படி தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொன்னால், ஏப்பா நீங்கள் யாரும் வைக்க வேண்டாமா, நானே எடுத்து வச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை நாம் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் எடுத்து வச்சிருவோம், கல்லை நாம் வச்சிருவோம் நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் இருக்கிறார்கள், தீர்ப்பு சொல்லுங்கள், யார் அந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும். எல்லோரும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் அணிந்திருந்த ஒரு துண்டு மேலாடை அதை கீழே விரித்தார்கள். விரித்துவிட்டு அந்த கல்லை எடுத்து அந்த துணியிலே மத்திய பகுதியிலே வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், லிதௌஹுது குல்லு கபீலத்தின் பிநாஹியத்தின் மினஸ்ஸௌப், இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருவர், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் வாருங்கள், இந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை பிடியுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் பிடிக்கிறாங்க. எல்லோரும் வந்து அந்த துணி விரிக்கப்பட்டிருக்கிற துணி நடுப்பகுதியிலே அந்த ஹஜருல் அஸ்வத் கல் வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் அந்த ஒவ்வொரு ஓரத்தை பிடித்தார்கள். தூக்குங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்து தூக்கினார்கள். கடைசியிலே அதை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடம் வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கரத்தால் அதை எடுத்து அந்த இடத்துல வைத்தார்கள். ஆக எல்லோரும் சேர்ந்து தூக்கி வைத்ததாக எல்லோருக்குமே மன நிறைவு ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை, ஒரு போர் சண்டையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுப்பதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த இந்த முயற்சி, இந்த அணுகுமுறை இன்றைக்கும் வரலாற்று ஆசிரியர்களால் இன்றைக்கும் புகழப்படுகிறது, பேசப்படுகிறது. அதனால்தான் பெருநாட் ஷா சொன்னார், இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முஹம்மது திரும்பி உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு தெரியாமல் உலகம் திணறிக் கொண்டிருக்கிறது. திணறிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு தீர்ப்பு சொல்வதற்கு, தீர்வு சொல்வதற்கு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பிறந்து வர வேண்டும் என்று சொன்னவர் பெருநாட் ஷா. உலகத்தினுடைய இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் பெற்றவர். அவர் சொன்ன கருத்து அருமையான பெருமக்களே, அன்னலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இது அறிவார்ந்த அணுகுமுறை,
ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு அது தீர்வை தந்தது என்று சொன்னார். தனி நபர்களால் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள். பள்ளிவாசலில் ஒரு கிராமவாசி வருகிறார். மஸ்ஜிது நபவிக்கு வந்த கிராமவாசி பள்ளிவாசலிலே ஒரு ஓரத்திலே ஒன்று கடிச்சு விட்டார். அன்றைக்கு பள்ளிவாசல் எப்படி இருந்தது என்று சொன்னால் தரை மண் தரை தான் இருக்கும். வந்தவர் ஒரு ஓரமாக நின்று யூரின் பாஸ் பண்ணிட்டார். ஆரம்பிச்சிட்டாரு. நபித்தோழர்கள் பார்த்தாங்க, என்னடா இவர் பள்ளிவாசல் கூட பார்க்காம சிறுநீர் கழிக்கிறாரே சொல்லி எல்லோரும் அவரை போய் பாய்வதற்கு அவர்கள் தயாராக ஆன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஸ்ரிமு, நிறுத்துங்கள், அவர் ஆரம்பிச்சிட்டாரு, முடிக்கட்டும் சொன்னார். முடிச்சிட்டார். சிறுநீர் கழித்து முடித்தார். நடக்குமா பெருமக்களே? அப்ரஹா மன்னன் கஅபத்துல்லாவை இடிப்பதற்கு யானை படை திரட்டி கொண்டு வந்ததாக நாம் வரலாற்றில் இருக்கிறது. யானை படை, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படை கொண்டு படை நடத்தி வந்து கஅபாவை இடிப்பதற்கு தரைமட்டமாக்குவதற்கு வந்த அப்ரஹா என்ன காரணம் தெரியுமா? அவன் கட்டி எவன் நாட்டிலே அவன் கட்டி அமைத்த ஒரு ஆலயத்திலே மக்கா வாசி ஒருவன் அசிங்கப்படுத்தினான் என்பதுதான் காரணம். கஅபாவிற்கு போட்டியாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் சென்று மக்காவாசி ஒருவர் இரவிலே சென்று மலம் ஜலம் கழித்தார், அசிங்கப்படுத்தினார். அதற்காகத்தான் அவன் போர் தொடுத்தான் கஅபாவின் மீது. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற நேரத்தில் பள்ளிவாசல்ல ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார். தோழர்கள் எல்லாம் பாய்ஞ்சு தாக்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கள், தடுத்து நிறுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். அவர் தன் வேலையை முடிச்ச உடனே கூப்பிட்டாங்க, கிட்ட வச்சு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித் லா தஸ்லஹு இல்லா பில்திக்ரில் குர்ஆன் வத்திலாவத் வஸ்ஸலாத் வத்தஸ்பீஹ். இது பள்ளிவாசலப்பா, இங்கே தொழுக, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் செய்கிறது, வணக்க வழிபாடுகளுக்கு உரிய இடம் இது. இங்கே போய் இந்த வேலை செய்யலாமா இப்படின்னு கேட்ட உடனே அடிக்கலை, காரசாரமாக பேசலை, திட்டலை, இவ்வளோ சாஃப்டாக சொன்னாங்க. சொன்ன உடனே அவன் அந்த கிராமவாசி அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் ரொம்ப அதிர்ச்சி, அதான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோமோ, ஆனாலும் இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறாங்களே சொல்லி. அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே தனிப்பெரிய அன்பு கூறியவராக ஆகி கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி துவா செஞ்சாரா அவரு, அல்லாஹும் அர்ஹம்னி வ முஹம்மதன் லா தஷ்ரிக் அஹதன் ஃபீனா லா தஷ்ரிக் அஹதன் மஅனா, எனக்கும் முஹம்மதுக்கும் நீ தனிப்பட்ட கிருபை செய், வேறு யாருக்கும் கிருபை செய்யாதேன்னு சொன்னார். எனக்கும் முஹம்மதுக்கு மட்டும் நீ ரொம்ப கிருபை செய்ய அல்லாஹ் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ரொம்ப அன்பு கொண்டு, எனக்கும் முஹம்மதுக்கும் நீ அதிகமாக இரக்கம் காட்டு, ரஹமத்தை செய் என்று அந்த அவர் பேர் துல் ஹுவைசிரா அல் யமானி என்று சொல்லுகிறார்கள். அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்வுக்காக பிரத்யேகமாக துவா கேட்கிற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் உள்ளத்தை பறிகொடுத்ததற்கு காரணம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை தான். அருமையான பெருமக்களே, உதவி தேடி வந்த ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லா விஷயத்திற்கும் வருவார்கள். உதவி கேட்டு வந்த அந்த கிராமவாசி இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த காசு பணத்தை கொடுத்தாங்க. வாங்கிட்டு நன்றி சொல்லணும்ல அந்த கிராமவாசி. சொன்னார், என்னத்தை கொடுத்தீங்க நீங்கள், ஒன்றுமே சரியாக ஒன்றுமே தரல, நீங்கள் வாங்கிட்டு வாங்கினதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் தந்தது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம் வந்தது. அவர்களை பாய்வதற்கு, அவர்களை தாக்குவதற்கு முனைந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்தி அவரை வீட்டுக்கு கூட்டு போனார். வீட்டில் கூட்டு போய்
கொஞ்சம் அதிகமாக வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே கொடுத்த உதவிகள் போக இன்னும் அதிகமாக உதவிகளை கொடுத்து இப்போ திருப்தி தானா கேட்டாங்க. ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம், நிறைய கொடுத்துட்டீங்க என்று அவர் பாராட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொன்னாங்க, வாங்க எனக்கு முன்னால் இங்கே சொல்கிறீங்க, பாராட்டுறீங்க, இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்களுக்கு முன்னால் சொல்லுங்க. முதல்ல சொன்னீங்க பாருங்க, ஒன்றுமே தரலை, சரியாகவே தரலையேன்னு சொல்லி குறைப்பட்டீங்களே, அதை அவர்கள் கேட்டு இருக்கிறாங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்து பாராட்டுறீங்க இல்லையா என்ன, இதை அவங்க முன்னால் போய் பாராட்டுங்க என்று சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த அந்த கிராமவாசி சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, ரொம்ப திருப்தியாக கொடுத்துட்டாங்க, எனக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க என்று சொல்லி அவர் விடைபெற்று சென்றார். விடைபெற்று சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த கிராமவாசிக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு வருடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது, அது மதம் பிடித்து அது மிரண்டு ஓடியது. எல்லோரும் அந்த ஒட்டகத்தை பிடிப்பதற்காக துரத்திக்கிட்டே போனாங்க. நம்ம ஊரில் அந்த குர்பானி காலத்தில் குர்பானி மாடு குர்பானி ஆடு தப்பி ஓடும். அது ஓடுச்சுன்னா சிறுவர்கள்லாம் கூடயே ஓடுவாங்க. இவருள்ள பார்த்து அது ஓடும், அது ஓடுறதை பார்த்து இவங்க ஓடுவாங்க. கடைசியில் அது எங்கேயோ போய் நிற்கும், மிரண்டு ஓடும். அதே போல ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர், அந்த ஒட்டகம் அவரிடமிருந்து தப்பி ஓடுகிறது, எல்லோரும் அதை விரட்டுறாங்க, பிடிக்க முடியல. ஆனால் ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர் வந்தார். அவர் சில இலை தலைகளை வைத்துக்கொண்டு அவர் அந்த ஒட்டகத்தை கூப்பிடுகிற முறையிலே அந்த பாஷையில கூப்பிட்டார். சில ஒவ்வொன்று கூப்பிடுறதுக்கு ஒரு பாஷை இருக்குல்ல. இப்போ கடா என்ன கடா வந்துடும், மாடுக்கு மாடு வந்துடும், ஆடு வந்துடும், கோழிக்கு ஒரு பாஷை இருக்குது, ஆட்டுக்கு ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷையில் அவர் எப்படி கூப்பிட்டு பழகி இருக்கிறாரோ அதை சொல்லி அவர் கூப்பிட்டாரு. அந்த ஒட்டகம் தானாக வந்து நின்றது. அவர் பிடித்து கொண்டார். சொன்னாங்க, இதைதான் இது எப்படி ஒட்டகம் மிரண்டு போன ஒட்டகத்தை அதற்கு உரியவர் எப்படி கூப்பிட்டால் அது கட்டுப்பட்டு வருவோம் அப்படி கூப்பிட்டு அதை கட்டுப்படுத்தினாரே, அதே போலத்தான் இந்த கிராமவாசி. நீங்க அவரை அடிக்க போனீங்க, பாய போனீங்க, நீங்கள் செய்தது போல நானும் லவ் அத்தஅத்துக்கும், நீங்கள் செய்தது போல நானும் செய்திருந்தால் அவர் நரகம் சென்றிருப்பார். தஹலன் நார், நானும் அவரை பிடிக்க போனா என்னிடத்தில் அவர் மிரண்டால் ஓடினால் நான் அவரை அடிக்க போது எதிர்த்தால் அது அவருக்கு பெரிய பாவமாக ஆகி அதன் காரணமாக அவர் நரகத்திற்கு போய் சேர்ந்திருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எந்த ஒரு தவறு குற்றங்கள் செய்தாலும் எந்த நிலையிலும் அவர்களை சாஃப்டாக வெண்மையாக அணுகுகிற பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அணுகுமுறை தான் அவர்கள் உள்ளங்களை மாற்றி அமைக்கும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அணுகுமுறை உள்ளங்களை மாற்றி அமைப்பதாக இருந்தது. அதனால தான் அவர்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகவில்லை. எந்த கட்டத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு கடின வார்த்தைகளை பேசியதில்லை. எந்த கட்டத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய உடல் உறுப்புகளை பிறரை தாக்குவதற்கு பயன்படுத்தியதில்லை. எங்கெல்லாம் சாதாரண சராசரி மனிதர்கள் உணர்ச்சி வசப்படுவார்களோ அந்த கட்டத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ச்சி வசப்பட்டதாக சரித்திரத்திலே பார்க்க முடியாது. சில கட்டங்கள் இருக்குது, தனிப்பட்ட பெர்சனல் விஷயங்கள்ல ஒருத்தர் தாக்கி பேசினா, ஒரு மனிதனுடைய பெர்சனல் விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை, குணாதிசயங்களை அதை பற்றி ஒருத்தர் கிரிட்டிசிசம் செய்தால் யாராக இருந்தாலும் எமோஷன் ஆகுவாங்க. வேற எதை பேசினாலும் கோபம் வராது, பெர்சனல் விஷயத்தை பேசினா கோபம் வந்துடும். அரசியல் பேசு, வேற எதனாலும் பேசு, பெர்சனல் மேட்டரை பேசாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா எமோஷன் ஆகிடுவாங்க. அந்த கட்டத்தில் யாரும் விதிவிலக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் கூட தன்னுடைய தனிப்பட்ட தாக்குதல் வார்த்தைகளால் விமர்சனங்கள் வந்த பொழுது கூட
உணர்ச்சி வசப்படாமல். இன்றைக்கு உலகத்தில் ஒரு ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? இன்டெலிஜென்ஸ், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எமோஷன் ஆகிற பொழுது, உணர்ச்சி வசப்படுகிற பொழுது அறிவார்ந்த முறை அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இன்னைக்கு உலகத்தில் கல்லூரி முதல்வர்களுக்கு, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கு, கம்பெனிகளினுடைய மேனேஜிங் எம்டி டைரக்டர்ஸ்களுக்கு, இப்படி உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் கோர்ஸாக நடத்தப்படுகிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது உணர்ச்சி வசப்படுகிற பொழுது கட்டுப்படுத்துவது எப்படி என்கிற பயிற்சியும் அதற்கான பாடங்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு உலகமே அவங்களிடத்துல பாடம் படிக்கணும். எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்களை எமோஷன் ஆக்கி பார்த்தார்கள். முதம்மம் என்று சொல்வார்கள். முதம்மம், இதோ முதம்மம் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இதோ பழிப்பிற்குரியவர் வருகிறார். அரபியில முதம்மம் அப்படின்னா முஹம்மதுக்கு நேர் மாற்றமான முஹம்மதினுடைய எதிர்ச்சொல். பெருமானார் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிடுவாங்க. சொல்லுவாங்க, ஆனா முஹம்மத், எனக்கு என் தந்தை என்னுடைய பாட்டனார் வைத்த பெயர் என்ன தெரியுமா? முஹம்மத். நான் முஹம்மது ஆக்கும், நான் முதம்மம் இல்லை என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உச்சபட்சமாக பெருமானாரை உணர்ச்சி வசப்படுத்திய கட்டங்கள் உண்டு. ஹுனைன் போர்க்களத்தில் வெற்றி பொருட்கள், கனிமத் பொருட்கள் பங்கு வைக்கக்கூடிய நேரம், அங்கே ஒரு குரல் கேட்கிறது, இதில் யா முஹம்மத், முஹம்மதே நியாயமா பங்கு வைங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நியாயமாக பங்கு வைங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. சொன்னவர் இருக்கிறார், சபையில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து அப்படி சொன்னா எவ்வளவு கோவம் வரும். ஒரு பொது காரியத்தில் ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹஸரத் நியாயமா பங்கு வைங்க, நீங்க பங்கு வைக்கிறது அநியாயமா இருக்குது அப்படின்னு சொன்னா நான் விடுவேனா அவரை? என்னடா சொன்ன நீ என்ன பார்த்து அப்படின்னு அவர் தீ பிழம்பாக மாறிடுவேன். எரிமலையாக வெடித்து சிதறுகிற அளவிற்கு எமோஷனை ஏற்படுத்துகிற ஒரு கட்டம் அது. இந்த ஒரு வார்த்தையை, விமர்சனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகினார்கள் என்று பாருங்கள். சொன்னாங்க, சாஃப்டா சொன்னாங்க, டே மை யஅதில் ஒமை யஅதில் இல்லம் ஆதில், டே இந்த உலகத்தில் நான் நீதமா நடக்காவிட்டால் வேற யாரப்பா நீதமாக நடப்பா இந்த உலகத்தில் என்று சொன்னார். சொல்லிட்டு அந்த விமர்சித்த மனிதரை அறிமுகப்படுத்தினார்கள். இவன் குழப்பவாதி, இவனிலிருந்து குழப்பங்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். இவன் பிற்காலத்தில் இவன் சந்ததிகள் இவனை சார்ந்தவர்களால் மார்க்கத்திற்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். உயர்ந்த மனிதர்களை, நல்லவர்களை, நபிமார்களை, சாலிஹீன்களை கை நீட்டி விமர்சிக்கிறவர்கள் இவன் தலைமுறையில் உருவாகி வருவார்கள், இவர்கள் ஈமானை இழந்து விடுவார்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த மனிதரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே நடந்த யுத்தத்திலே அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, தனிப்பட்ட விஷயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் அவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டும் கூட உணர்ச்சி வசப்படாமல் அவர்கள் நிதானமாக மென்மையாக கையாண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. யூதர்கள் சில பேர் வந்தாங்க. வரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும், நம்மளும் சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அஸ்ஸலாமுன்னு சொன்னா சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக அர்த்தம். சில பேர் வார்த்தைகள் அந்த லாம் வர்றதில்லை. சாமலைக்கும் சாமலைக்கும் ஹஜியார் சாமலைக்கும் சாமுன்னு சொல்லக்கூடாது. சாமுன்னா அர்த்தம் வேற. அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னாங்க யூதர்கள். சாமுன்னா சாவுன்னு அர்த்தம், மரணம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது. அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா உங்க மேல சாவு வரட்டும்னு அர்த்தம். அது சாபம் வேண்டி சாபம் விடுற மாதிரி வார்த்தை அது. இப்படி இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில்
ஆயிஷா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காதில் விழுந்துருச்சு. அவங்க உடனே சொன்னாங்க, உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க, வஅலைக்குமுஸ் ஸாம் வல்லஅனா, யூதர்களே உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் சொல்லி அவங்க கோபத்தோடு பதில் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ரன் யா ஆயிஷா ஃபஇன் அல்லாஹ ரஃபீக் யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் மிக மென்மையானவன், எல்லா விஷயத்திலும் மென்மையை தான் விரும்புகிறான், ஏன் நீங்க ஆவேசப்படுறீங்க, சாஃப்டா பேசுங்கன்னு சொன்னாங்க ஆயிஷாவை பார்த்து. அப்படி ரசூலுல்லாஹ் ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த வந்த யூதர்கள் என்ன சொன்னான்னு நீங்க கேட்டீங்களா, நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாம பேசுறீங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா, தெரியும், என்ன சொன்னாங்கன்னு தெரியும், நான் என்ன பதில் சொன்னேன் அது தெரியுமா உனக்கு, என்ன சொன்னீங்க நீங்க, வஅலைக்கும் அப்படின்னு சொன்னேன், வஅலைக்கும் மட்டும் சொன்னேன், அப்படின்னா நீங்க எதை சொன்னீங்களோ அது உங்களுக்கு உண்டாகட்டும் அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா வஅலைக்கும்னா உங்க பேர் சலாம் உண்டாகட்டும் அர்த்தம். அஸ்ஸாமுன்னு சொன்னீங்கன்னா வஅலைக்கும் அப்படி மட்டும் சொன்னா உங்களுக்கும் அந்த அதே சாவு உங்களுக்கு உண்டாகட்டும் அர்த்தம். நான் தான் அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, ஆக உலகத்தில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் அவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்ட நேரத்தில் கூட உணர்ச்சி வசப்படலை, ஆவேசப்படலை. அதுதான் வெற்றிக்கான காரணம். மிகப்பெரிய விஷயமாக நிறைவாக நான் ஒன்றை சொல்லி முடிப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய தலைவர்களில் அவர்கள் மிக சிறந்த இடத்தை பெற்றதற்கு பின்னணியிலே அவர்கள் இந்த சமுதாயத்திற்குள்ளே உள் குழப்பங்கள் வராமல் பாதுகாத்தார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் வராமல் பாதுகாத்தார்கள். அந்த அணுகுமுறை தான் அவர்கள் தோழர்களை அவர்களோடு கட்டி போட்டது. அவர்கள் எந்த கட்டத்திலும் அந்த சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்தாங்களே, அதற்கு என்ன காரணம், உள்ளங்களுக்கு மத்தியில் எந்த பிணக்குகளும் வராமல் அவர்கள் பாதுகாத்தார்கள். ஒரு ஹுனைன் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிற பொழுது மக்கா வாசிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாங்க. மக்கா வாசிகள் முஹாஜிர் கலந்துக்கிட்டாங்க, அன்சாரி சஹாபிகள் கலந்துக்கிட்டாங்க. முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கனிமத்தை கொடுத்தாங்க, ஒரு 100 ஒட்டகம் வரையிலும் கொடுத்துருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரிகளுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன மனித இயல்பு தானே, நாமளும் தான் போர் செஞ்சோம், நாமளும் தான் வாளால் வெட்டினோம், நம்ம வாளெல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிறது, அவ்வளோ நாம் ஈடுபாடோடு போரில் ஈடுபட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்கெல்லாம் கொடுத்ததை விட அதிகமாக மக்கா வாசிகளுக்கு கொடுக்குறாங்களே ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபிகளிடத்தில் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம், ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கிற தோழர்கள், தொண்டர்கள், வேலைக்காரங்க, ஸ்டாஃபு, இவங்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு வருவதை ஆரம்பத்திலேயே அதை நீக்கிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த பகைமை வளரவிட்டால் அது மொத்த நிறுவனத்திற்கு அது பாதிப்பு. சமுதாயத்தில் உள்ளே இருக்கிற நமக்கு, நம் சமுதாயத்தை சார்ந்த நமக்கு மத்தியில் இருக்கிற மனக்கசப்புகள், ஒரு மஹல்லா என்று சொன்னால் மஹல்லா மக்களுக்கு மத்தியில் உள்ள மனக்கசப்புகள், ஒரு மாற்று கருத்து வந்துச்சுன்னா அது சம்பந்தமாக அது ஒரு சமரசமான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஆரம்பத்திலேயே அது தீர்க்கப்பட்டு விட வேண்டும் என்பது இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய அடிப்படையான விஷயம். ஏனென்றால் அதனால் ஒரு பெரிய விளைவுகள், பெரிய சங்கடங்கள், பெரிய ப்ராப்ளம்ஸ் வராமல் அது பாதுகாக்கப்படும். இங்கே அன்சாரிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளுக்கு கொடுத்த கனிமத் பங்கு வைத்து கொடுத்ததிலே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, அன்சாரிகளை ஃபுல்லா மொத்தமா கூட்டி வைங்க, நான் அவங்களோடு தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று சொன்னாங்க. எல்லா அன்சாரிகளையும் கூட்டு வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, தோழர்களே, நீங்கள் எல்லாம் வழி தெரியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி காட்டினான். வசதி குறைவாக இருந்தீர்கள்,
அல்லாஹ் என் மூலமாக உங்களை செல்வ செழிப்பில் ஆக்கினான், இப்படி பலகீனமாக இருந்தீர்கள் பலசாலிகளாக ஆக்கினான், ஒற்றுமை இல்லாமல் இருந்தீர்கள் ஒன்றுபட செய்தான், இப்படியெல்லாம் அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நிஅமத்து செய்திருக்கிறானே, எண்ணி பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்ல முடியும்? சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், நீங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவில் நீங்கள் எதிர்ப்புக்கு உள்ளாகி அங்கிருந்து நீங்கள் ஹிஜ்ரத் வந்தீர்கள், அகதிகளாக வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். நீங்கள் சொல்ல முடியும், சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அங்கே என்னுடைய கொள்கை, உங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. மதீனாவிற்கு வந்த பொழுது நாங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் கொள்கையை சொல்வீர்களா? சொல்லுங்கள். இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டு சொன்னாங்க, நான் ஏன் மக்கா வாசிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தேன் தெரியுமா? உண்மையை சொல்லிடணும், யதார்த்தத்தை பேசிடணும். மக்களுக்கு மத்தியில ஒளிவு மறைவு வேண்டாம், டிரான்ஸ்பேரண்டாக இருப்பது ஒரு சிறந்த தலைமைக்கு நல்ல உதாரணம். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏன் இந்த கனிமத்து பொருட்களிலே மக்கா வாசலுக்கு அதிகம் கொடுத்தேன் தெரியுமா? அவர்கள் புதிதாக களிமா சொன்னவர்கள், களிமா சொல்லி கொஞ்ச காலம்தான் ஆகியது. அவர்கள் இன்னும் இஸ்லாமிய நடைமுறைகளில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களிலே அவர்கள் இன்னும் ஈடுபாட்டோடு வர வேண்டும், இன்னும் அவர்களுக்கு அதன் இஸ்லாத்தின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் வர வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்தேன். உங்களுக்கு வேண்டுமானால் அது தவறாக தெரியலாம், ஆனால் நான் கொடுத்தது நோக்கம் அதுதான். நீங்கள் இஸ்லாத்தில் வலுவாக இருக்கிறீர்கள், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் வலுவாக ஆகிவிட்டீர்கள். உங்களை போல மக்கா வாசிகள் இல்லை. ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகுதான் கலிமா சொன்னவர்கள். எனவே அவர்கள் இன்னும் இஸ்லாத்தில் பூனிப்பாக உறுதியாக வர வேண்டும் என்பதற்காக இந்த பொருளாதார உதவி அவர்களை தீனின் மீது, இஸ்லாத்தின் மீது அவர்களை வலுவாக்கும், அதற்காக கொடுத்தேன். தவறா? அருமை அன்சாரிகளே, இங்கே வந்திருக்கிற போர்க்களத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் பங்கீடு செய்து கொடுத்ததற்கு பிறகு அன்சாரி மக்கா வாசிகள் எல்லாம் ஒட்டகத்தோடு, ஆடு மாடு ஒட்டகத்தோடு பொருட்களோடு அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போகுவாங்க. நீங்கள் அல்லாஹுடைய தூதராகிய என்னை உங்களோடு கூட்டிச் செல்வீர்களே, மதீனாவிற்கு தானே நான் திரும்புவேன், நான் மக்காவிற்கு திரும்ப மாட்டேனே. நான் பிறந்த மண்ணாகிய மக்காவிற்கு நான் திரும்ப போவதில்லையே, நான் வாழ்ந்த பூமியாகிய மக்காவிற்கு நான் திரும்ப போவதில்லையே, நான் உங்களோடு மதீனாவிற்குத்தானே வருவேன். எல்லோரும் ஆடு மாடு ஒட்டகத்தோடு மக்காவிற்கு செல்கிற பொழுது ரசூலுல்லாஹோடு நீங்கள் மதீனாவிற்கு வருவீர்களே, ரசூலுல்லாஹ் உங்களோடு வருவது உங்களுக்கு போதாதா? பொருள் வேணுமா? ஒட்டகம் வேணுமா? ஆடு மாடுகள் வேணுமா? பொருளாதாரம் வேணுமா? நான் வருகிறேனே, உங்களுக்கு போதாதா என்று கேட்ட பொழுது அல்லாஹு அக்பர், அவர்களுடைய தாடிகள் எல்லாம் நனைந்து போகிற அளவிற்கு அருமை அன்சாரிகள் அழுதார்கள். சொன்னாங்க, நாங்கள் திருப்திப்பட்டுக் கொண்டோம், எங்களுக்கு போதும், எங்களுக்கு அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எங்களோடு வாழ்வது, எங்களோடு வசிப்பது எங்களுக்கு பெரிய பாக்கியம், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி அழுது புலம்பி அவர்கள் சென்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்கள் செய்த காரியங்களிலே மிகப்பெரிய உயர்வை தந்தது. அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் உலக வரலாற்றில் எல்லா தலைவர்களை விட மேலோங்கி நிற்பதற்கும் அதுதான் காரணம். அப்படிப்பட்ட மிக சிறந்த அறிவார்ந்த அணுகுமுறையை இந்த உம்மத்தும் கடைபிடிக்குமானால் இந்த காலகட்டத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அந்த அறிவார்ந்த அணுகுமுறை தான். உணர்ச்சி வசப்படாமல், எந்த விஷயத்திற்கும் நாம் உணர்ச்சி வசப்படாமல் அறிவார்ந்த முறையிலே, நல்லிணக்கமான முறையிலே, நமக்கு மத்தியில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய முறையில் நாம் நடைமுறைப்படுத்துவோமையானால் உலகத்திலே இந்த சமுதாயமும் உயர்ந்து நிற்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு
அத்தகைய நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.